வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது ஒர்க் ஆகலைன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆல்சோ நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமான்னு சில பேர் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. பட் யூனோ வாட், சிம்பிள், எஃபெக்டிவ், அஃபோர்டபுள், அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஸ்கின் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். கிளென்ஸ், மாய்ஸ்சர், வாட் நாட், ஸ்கின்னை வந்து ஃபேட் அவுட் பண்ணுறது, லைக் லைட்டன் பண்ணுறது, ஸ்கின் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறது, டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறது, ஃபைன் லைன்ஸ் ஃப்ரிங்கிள் இல்லாமல் பார்த்துக்கிறது எல்லாமே பாசிபிள் ஒன்லி யூஸிங் ஃபேஷியல் மசாஜ். பட் இந்த ஃபேஷியல் மசாஜ் வந்து யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாலேயோ எக்கச்சக்கமாக நிறைய பேர் வீடியோஸாக போட்டிருப்பாங்க. பட் இதெல்லாம் ப்ராப்பரானதாக இருக்குமானா கிடையாது. பிகாஸ் ரைட் வே ஆஃப் மசாஜில் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். தப்பாக பண்ணுனா அதோட சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப மோசம். ஸோ அதனால என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் மசாஜிங் டெக்னிக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எது எஃபெக்டிவாக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் ரிசல்ட் வரும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் க்ளீன் அண்ட் கிளியராக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸே வராது. ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், இன்ஸ்டெட் நான் எதுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா, நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல், பட் ஐ லேர்ன் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னல். ஸோ இதுதான். ஸோ பேசிக்லி வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேஷியல் மசாஜில் வந்து ஃபேஷியல் மசாஜ்னு இல்லை, ப்ராப்பராகவே எல்லா மசாஜும், பாடி மசாஜ், ஃபேஷியல் மசாஜ் எல்லாமே ஒன்று தான். பட் என்னென்னா ஃபேஸுக்குன்னும் போது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கப்படும். இது ஒன்று தான். இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ரொம்ப காமனாக இப்போ ஃபெமிலியராக தெரிகிறது வந்து இந்த கப்பிங்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி கப்பை வச்சு ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கிறது, அதுதான் வந்து கப்பிங். இது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் ஃபேஸ். இது வந்து பாடிக்கு மட்டும்தான் வந்து இட் வில் ஒர்க் அவுட். அதுவுமே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பண்ணுறது சேஃப் கிடையாது. நம்பர் 2, நக்குல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நக்குல்ஸ் ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபேமான கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறது. இதனால நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் லைக் சீரம், ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்கின்குள்ளே கொஞ்சம் டீப்பாக பெனிட்ரேட் ஆகுன்றத கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஓகே, ஸோ த்ரூ வைப்ரேஷன்ஸ், அதாவது பிஞ்ச் பண்ணுறது, இல்லைனா இப்படி அழுத்தம் கொடுக்கறது, இல்லைனா இப்படி பண்ணி இப்படி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து வைப்ரேஷன், கொஞ்சம் வந்து வைப்ரேஷன் இல்லைனா அந்த சவுண்ட் ஹீலிங் மூலமாக வைப்ரேஷன் கொடுக்குறது. இதுவும் கைண்ட் ஆஃப் தெரப்பட்டிக். ப்ளஸ் இதுவுமே நம்ம ஸ்கின்னை காம் டவுன், கூல் டவுன் பண்ணும் வென் யூ யூஸிங் ரைட் ப்ராடக்ட், ரைட் டைப்பில் மசாஜ் பண்ணும்போது. ஸோ இதுவுமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம், லைக் இந்த டெக்னிக்கும். பட் யூ ஹாவ் டு லேர்ன் ப்ராப்பர் திங், லைக் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹாட் அண்ட் கோல்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது. அந்த குவாஷா இப்போ நிறைய வுட்டுலலாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ இதுதான். இது கூலான ஒரு பிளேஸில் இருக்கிறவங்க வந்து ஹாட்டாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டூல்ஸை. அதே மாதிரி ஹாட் டெம்பரேச்சரில் உள்ளவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஃபிங்கர்ஸ்க்கும் இந்த ஸ்டோன்ஸ் ஒரு டூல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே இல்லை. லிட்ரலி ரெண்டையுமே நம்ம ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ்னால் கைகளை வந்து ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும், வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும் ஃபார் மசாஜிங். சேம் வே ஸ்டோன்ஸையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் வித்தியாசம். பட் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த கூல் ஹாட்டாக இருக்கும்போது என்னென்னா நம்மளோட மசில்ஸோட உள்ள டென்ஷனை வந்து கம்மி பண்ணுன்றத சில ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ப்ரூவன்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் தெரப்பட்டிக் மாதிரி. இன்னொன்று, இந்த பாடி மசாஜ், இந்த ஃபேஷியல் மசாஜுக்கெலாம் ஒரு காமன் திங் என்னென்னா, ஒரு எனர்ஜி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி, புல்லிங் அவுட் யுவர் எனர்ஜி ஆர் கிவிங் யுவர் எனர்ஜி. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு மசாஜர்கிட்ட போனீங்கன்னா உங்களோட எனர்ஜியை சக் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் மசாஜர் இல்லை நீங்களே பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா யூ வில் கெயின் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஆயில் மசாஜில் வந்து எவ்ரிடே நம்ம மசாஜ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப் வச்சோ இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணும்போது நம்ம பண்ணுறது தான் வந்து மசாஜ். பட் அதவே நம்ம தப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் ஆயில் வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஆயில், ஸோ இந்த ஆயிலை
ஜஸ்ட் லைக் தட் இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டேப்பிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணணும்னு. சில பேர் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு டப் டப் டப்னு தட்டுவாங்க இல்லையா, அதுதான் டேப்பிங். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணலாம், இந்த இடத்துல டேப்பிங் பண்ணலாம். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், டேப் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகேவா, இந்த பக்கமும் ஐ ஏரியாலையும் பண்ணலாம். இன்னொன்று மெயினான விஷயம், கண்களுக்கு வந்து இப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி சுற்றி இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது கீழே வந்து ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கணும். இந்த விரலில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக வரும். ஸோ எப்பயுமே இந்த ஒரு ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லித்தராங்க, லைக் சைனீஸ் கொரியன்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. பட் மேபி அது வீடியோஸ் வியூஸுக்காக இருக்கலாம். பட் ரைட் வே ஆஃப் யூஸிங் யூனோ ஆயில்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஃபேஷியல் மசாஜ், அதுவும் ஐ ஏரியாவில் பண்ணணும்னா இதுதான் கரெக்ட் வே. இப்படி பண்ணணும். இன்னொன்று இந்த இடத்த வந்து இப்படி பண்ணணும். இன்னொன்று நக்குல்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு இடத்த வச்சு யூஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறது. ஸோ இங்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, இப்படி வச்சிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இது நார்மலாக இப்போ நீங்கள் நான்லாம் வந்து பக்காவாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இன்ஸ்டெட் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சிம்பிளான ஒரு தியரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், இங்கே அந்த மாதிரி இந்த இடம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஜாலைன் பக்கத்தில் இந்த இடம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் தான் எடுக்கணும் இல்லை, ஈவன் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் இஸ் த பெஸ்ட் வே, பிகாஸ் ஆயில் கேன் டூ வண்டர்ஸ். நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், மேபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ தட் யூ கேன் செக் லேட்டர் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த ஆயில்ஸ் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின்னை வந்து ஃபர்மாக வச்சுக்கிறதுக்கு, லிஃப்ட் பண்ணுறதுக்கு, டைட்டன் அப் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆயில் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு ஆயிலையும் ஒரு தனித்துவமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆயில் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நான் கமோடோஜெனிக் ஆயில்ஸ். இதெல்லாம் வந்து வேர்வை துவாரத்தை அடைக்காது. ஈவன் ஆயிலி ஸ்கின்னுக்கு கூட வந்து ஆயில்ஸ் இருக்குது, ஹெம்சீட் ஆயில்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி இந்த ஹெம்சீட் ஆயில் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஆயில்னு சில இடங்கள்ல கருதப்படும். பிகாஸ் அது வந்து கஞ்சா செடியில் உள்ள விதைகள்லேருந்து எடுக்கப்படுறது, விச் மீன்ஸ் அது வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குமானா அதெல்லாம் கிடையாது. மூடுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது வந்து ஒரு பியோர் ஃபார்ம் ஆஃப் ஆயில். அது என்ன செய்யும்னா ஒரு நட்டி ஸ்மெல் வரும். இந்த ஒரு பர்டிகுலர் ஆயில் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்மாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கும், ப்ளஸ் இதில் நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். நார்மலாக நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கும் எண்ணெய் வச்சு பண்ணும்போது ஒரு ஃப்ளோ கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோக்கு தான் வந்து ஆயில்ஸ் யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் இந்த ஆயில் லைட்டாக கொஞ்சம் உள்ளே போகும்போது சில அன்க்ளீன்டாக இருக்க ஸ்கின்னுக்கு க்ளீன் பண்ணும், க்ளீனாக உள்ள ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணும். க்ளீனும் மாய்ஸ்சர்டாக இருக்கிற ஸ்கின்னுக்கு பிரைட்டன் அப் பண்ணும், பிகாஸ் யூஆர் டூயிங் குட் மசாஜ். ஸோ இதனால தான் மசாஜிங் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம எப்படிலாம் மசாஜ் பண்ணணுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதுவும் கீழே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணுமானா கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறது ஜாஸ்தி பண்ணுறது பண்ணலாமே தவிர, நீங்கள் வந்து ஒரு புதுசாக நீங்களாக ஏதோ பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட்டுன்னு இருக்குது, இங்கேருந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த லாஸ்ட் டைம் பண்ண வீடியோவில் எல்லாருமே நெக்கில் கீழே பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, மேலே தான் பண்ணணும்னா. ஆக்சுவலாக நெக்கில் கீழேயும் பண்ணலாம், மேலேயும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட். இன்னொன்று, அண்டர் ஐ ஏரியா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், ஸோ லேஸாக பண்ணுங்கள். ஸோ இந்த நான் கமோடோஜெனிக் ஆயில்ஸில் வந்து ஹெம்சீட் ஆயில் மாதிரி ஜொஜோபா ஆயில், கிரேப் சீட் ஆயில் இருக்கும். கிரேப் சீட் ஆயில் வந்து ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்கும், ரொம்ப ரொம்ப மைல்டான ஸ்மெல், லைக் அடிக்கிற ஸ்மெல்லாம் இருக்காது. நேச்சுரலான கிரேப் சீட் ஆயிலில் அப்படி தான் இருக்கும். இது வந்து லைட் க்ரீனாக இருக்கும், அந்த ஹெம்சீட் ஆயில் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த ஆயில்ஸ் எல்லாமே ஒரே ஆளே யூஸ் பண்ணணுமானா கிடையாது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். லைக் நாட் நிறைய யூஸ் பண்ணணும்னு இல்லை,
ஒரு மசாஜுக்கு ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். எத்தனை வாட்டி மசாஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் மசாஜ் பண்ணணும். அது ஹரிபரியில் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து பண்ணணும். தூங்குறதுக்கு எப்படி ஒரு டைம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு 10 minutes இஸ் மோர் தென் எனஃப். லைக் இது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். உங்களுக்கு லாங்கர் த ரன் நீங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் 1 minute ஓகே, 2 minutes ஓகே, மேக்ஸிமம் 10 minutes மோர் தென் ஃபைன். ஸோ பெஸ்ட் பார்ட் என்னென்னா உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ப்ளம்பி க்ளோயிங் எல்லாமே தெரியும். ஸ்கின் ஃபார்மாக இருக்கிறது. எனக்கு பேசிக்லி பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கேனோ அந்த ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. பட் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ஆயில் மசாஜ் ட்ரை பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் வெளியில் போகிறேன், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இன்னைக்கு பண்ணலாம், ஓகேவா? த டே பிஃபோர் யூ ஸ்டெப் அவுட் நீங்கள் பண்ணிக்கலாம். அன்னைக்கு போகிற அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்கள் ஸ்கின் ஃபுல்லாகவே அந்த ஆயில்ஸை சக் பண்ணி எடுத்து உங்கள் ஸ்கின் ரெஜுவினேட் ஆகிட்ருக்கும், ரீசெல்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சம்டைம்ஸ் டேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வென் யூ ஆர் அட் ஹோம் அன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எண்ணெயே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போகலாம். ஸோ சில பேர் என்ன நினச்சிட்டிங்க, ஆயில் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே போனாலும் டேன் ஆகும். அப்படி கிடையாது. ஈவன் பிளாக் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இங்கெல்லாம் இருக்கும்ல, ஒயிட் ஹெட்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். இதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஒரு ஆயில் கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணும். ஸோ அந்த வீடியோவுமே நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக்லி ஹெம்சீட் ஆயிலில் என்னதுன்னா ஒமேகா 3 and 6ன்றது இருக்குது. அதாவது காமா லினோனிக் ஆசிட் GMA. ஸோ இதனால தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் இது யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் கொமோடோஜெனிக் ஆயிலாக இருந்தாலும் என்றைக்குமே ஆயில்ஸை கம்மியாகவே யூஸ் பண்ணுறது தான் குட். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றுன்ற மாதிரி இட்ஸ் ஸோ குட் டு யூஸ் ஆயில். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ஒரு அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அளவு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. கிரேப் சீட் ஆயில் வந்து எல்லா ஸ்கின்னும், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இதில் இருக்க ஒரு பர்டிகுலர் லினோனிக் ஆசிட்ன்றது வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது வந்து பர்டிகுலராக என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணி ஸ்கின் செல்ஸை வந்து புத்துணர்வாக்க இது பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு கெமிக்கலோ பீல் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்கும். பட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. எனி டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆயில் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா டு நாட் ஈவன் வரி அபவுட் இட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸே பண்ணது இல்லாதனால உங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்கள் ஸ்கின் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே யூஸ் பண்ணாமல் விடாதீங்க. லைக் ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இது பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2 பண்ணிவிட்டு செகண்ட் வீக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மசாஜ் பண்ண போகிறாங்க, தென் கிளென்ஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ப்ராக்டிஸ் ஆயில் மசாஜ் இன் டு யுவர் ஸ்கின். ஸோ இந்த 3 ஆயிலுக்குமே வந்து கிரேப் சீட் ஆயில், ஹெம்சீட் ஆயில், அதுக்கப்புறம் ஜொஜோபா ஆயில் எல்லாத்துக்குமே மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு லைக் டபுள் கிளென்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நைட் டைமில் பெட் டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு கூட தூங்கிடலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஜொஜோபா ஆயிலோட பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஆயிலி ஸ்கின் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய ஸ்கின்ல வந்து ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்குது, நான் எதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணணும், எனக்கு ஆயில் அப்ளை பண்ணால் மோசமாயிடும். நம்ம ஸ்கின்ல வந்து ஆயில் நிறைய செக்ரீட் ஆகுதுன்னா எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னே நமக்கு வந்து உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குது, அதனால நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி தான் இது பண்ணுது. நீங்கள் ப்ராப்பரான மாய்ஸ்சரைசரோ ப்ராப்பரான ஆயிலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆயில் இவ்வளோ செக்ரீட் ஆகாது. நார்மலான விஷயம் பண்ணாதனால நம்மளோட ஸ்கின்னே நம்மளை ஹீல் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஆயில் செக்ரீஷன். ஸோ இனிமேல் நிறைய ஆயில் செக்ரீட் ஆகுதுன்றவங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இஃப் நாட் டெஃபினெட்லி ஆயில் மசாஜ் வந்து வீக்லி 2 ஆரம்பித்து அதுக்கப்புறம் வீக்லி 3-4 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் வீக்லி டெய்லி கூட நீங்கள் நைட் டைம்ஸ் பண்ணலாம். பட் ஆயில் மசாஜ் பண்ணும்போது ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை சென்சிட்டிவ், காம்பினேஷன் ட்ரை, இது எல்லாருமே வந்து நைட் டைம் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு தூங்கலாம். பட் ஆயிலி ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு
மசாஜ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் தண்ணி வச்சு இது பண்ணி டேப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலும் தப்பு இல்லை. லைக் ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 10 minutes கழித்து 2 hours விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு 6 hours விடலாம், அதுக்கப்புறம் ஓவர் நைட் கூட நீங்கள் விடலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ப்ராக்டிஸ் யுவர் ஸ்கின். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ ஜாமு ஆர்கானிக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர் சேல் வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம். இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும்னா வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் நியூ ஆயில்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ப்ளஸ் நம்மளோட ஒர்க் ஷாப்ஸ் லைக் லிப்பாம் ஒர்க் ஷாப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ளஸ் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பும் வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் திஸ் அவுட். பை, அன்புடன் பிரியா.